ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த மெடிக்கல் ஷாப்லேயும் இப்போ ஜெலிசில் பாட்டில் விற்பாங்க தெரியுங்களா? ஜெலிசில் பாட்டில் நம்ம வயிற்றெரிச்சல் குடிப்போமே, எந்த மெடிக்கல் ஷாப்லையும் இல்லையாங்க. இங்கே அடையாறு மெட்ராஸில் எந்த இடத்துலையுமே கடையில் சுத்தமாக ஜெலிசில் பாட்டிலே இல்லையா. அப்புறமா பார்த்தா எங்கேயுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலே ஜெலிசில் பாட்டிலே காணாமல் போச்சான். என்னடா ஆச்சுன்னு அப்புறமா பார்த்தா, அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து போட்டிக்கிட்டு மொத்தம் பேரும் தோத்துட்டாங்கல்ல, அந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியல. அழுது பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து பார்த்தாங்க, முடியல. திருப்பி நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாரு என்னன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றெரிச்சல் வரல, தூக்கம் வரல. அப்புறமா இருக்கிற ஜெலிசில் பாட்டிலாம் குடிச்சு பார்த்தாங்க. இப்போ ஜெலிசில் பாட்டில் ஸ்டாக் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஏதாவது அவசர ஆபத்து வேணுன்னா என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. ஸோ ஜெலிசில் பாட்டில் காலி. இதில் அதிகமாக ஜெலிசில் பாட்டில் வாங்கினவர் வந்து கிட்டத்தட்ட 400 பாட்டில் குடிச்சிக்கிறாங்க. அப்போது வயிற்றெரிச்சல் சரி இல்லாமல், நான் இதோட யாருக்கும் மக்களுக்கு பேட்டி கொடுக்க மாட்டேன், மைக் எத்தினா தான் ஓடினார். யார்? நம்ம நாம் தமிழ் கட்சி சீமான் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். இந்த உடுகுவாய் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டார். இப்போ கூட அதை மீட்டிங்கில் பேசிவிட்டு ஃபண்டே இல்லைன்னு இவர் தான் தெரியுமே என்ன ஆட்சி செய்ய போகிறாரு. அவனும் முடியலங்க, வாய் வச்சுன்னு சும்மாவே இருக்க முடியாது. வீட்டில் மட்டும் படுக்கலனா அப்புறம் அந்த ஆல்ரெடி ஏற்கனவே அங்கங்கே காசு வாங்கியிருப்பாரு. என்னப்பா பேசுனீங்க, சரியாக பேசுனாப்பா பேசுனேன், நீ ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க, நீ வாங்கின காசுக்கு பரவாயில்ல, நீ மறுபடியும் ஸ்டேஜ் போடு, அங்கங்கே பேசு அப்படின்னு சொல்லி திருப்பியும் பேச ஆரம்பிச்சுக்கிறார். ஏற்கனவே பேசின பேச்சுக்கு தான் ஏற்கனவே 8% வந்து 3% ஆச்சு. இப்போ வந்து திருப்பியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த எலெக்ஷனில் வந்து 0.3% கூட வராது. 3 ஓட்டு அவங்க வீட்டில் அவங்க பொண்டாட்டி அவர் அவங்க பசங்கள்லாம் போடுவாங்களா என்னன்னு தெரில. மொத்தமே 3 ஓட்டு வந்தால் பெரிய விஷயம். ஏற்கனவே சாட்டையால் நீ ரொம்ப நாசமாக போனேன், அதனால் பார்த்துக்கோ. ரெண்டாவது வந்து இந்த 2 பக்கமும் 2 தொடப்பக்கட்டை இருக்குமா, அந்த யார் அது பத்திரிகை ஆசிரியர் நக்கீரங்கோபாலா. நான் முன்னாடியெல்லாம் எல்லாருக்கும் அவர் மாதிரி மரியாதை இருந்தது. அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கெல்லாம் பற்றி எடுத்து சொல்லும்போது சரி ஏதோ நல்ல ஒரு பாவம் பரவாயில்லப்பா, நல்லா புதுப்படையாக தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தெரியுது இது வந்து திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற கூட்டம் பொழுது. அழுகுறார். அப்படியே ஃபீல் பண்ணி, ஐயோ மக்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா, நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லுறான் அந்த பரதேசி. அதனால் பார்த்துக்குங்க, இதுமாரி ஆளெல்லாம் வந்து இனிமேல் நம்ம லிஸ்ட்லேயே கொண்டு வரக்கூடாது. இப்போ தான் தெரியுது மொத்தம் அவர் ஃபீல் பண்ணுறது என்னன்னு கடைசியில் பார்த்தா அது ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கு வந்து சொம்படிக்கிற ஆளுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்துங்க. அது ஏன் ஜெலிசில் பாட்டில் இல்லை, அதுவும் இந்த திமுக எம்எல்ஏ அங்கங்கே இப்போ சுற்றி தேர்ந்துக்கிறாங்களாம் அந்த ஜெலிசில் பாட்டில் இல்லைன்னு. வயிற்றெரிச்சல் முடியலைங்க பாவம், அதனால் ஏதாவது சொல்லின்னே இருப்பாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதனால் பார்த்துங்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்து சுடுதண்ணி குடிச்சிங்க. அதனால் இப்போதைக்கு நமக்கு மருந்து கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும் இதுக்கெல்லாம். வயிற்றெரிச்சலாம் அடங்குது. எப்படியும் வயிற்றெரிச்சல் 5 வருஷம் ஆகிடுங்க. அது வயிற்றெரிச்சல் அடங்குது எப்படியும் 5 வருஷம் நல்லபடியாக ஆட்சி செய்ய போகிறாரு. அதனால் இது எப்படியும் வயிறு எரிஞ்சு செத்துணும்னு நினைக்கிறேன் பாவம். பார்ப்போம் என்ன பண்ணுறது.